தொடர்கின்றன. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற விரிவான ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு இந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு பிறப்பித்துள்ளது. சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையின் நீர் இருப்பினை கருத்தில் கொண்டு வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அணை திறக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளது. அக்டோபர் 3ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக கூறியுள்ள தமிழ்நாடு அரசு நேரடி விதைப்பு சமுதாய நாற்றாங்கால் முறையில் நெல் சாகுபடி மேற்கொள்ளவும் விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். முன்னாள் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் தற்போது ஆங்கில திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடி வருகிறார். முன்னாள் உலக அழகியும் இந்தி பட சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனின் மருமகளுமான ஐஸ்வர்யா ராய் அண்மையில் கேரளா சென்றிருந்தார். தலையில் மல்லிகை பூவுடன் தமிழ்நாட்டு பெண் போல வந்திருந்த அவருக்கு கேரளாவில் உற்சாக வரவேற்பு கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய ஐஸ்வர்யா ராய் ஆங்கில திரைப்படங்களில் நடிப்பதையே தாம் விரும்புவதாக கூறியுள்ளார். குழந்தை பெற்ற பிறகு இந்தி பட உலகில் வாய்ப்பு குறைந்துள்ள நிலையில் ஐஸ்வர்யா ராய் அதனை மறைக்கும் வகையில் தனக்கு ஆங்கில படத்தில் நடிக்கவே விருப்பம் என்று கூறியுள்ளது அவரது ரசிகர்கள் இடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக தேர்வாணைய குரூப் 2 வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைதாகியுள்ளார். குரூப் 2 வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் ஏற்கனவே பலர் கைதாகியுள்ள நிலையில் தற்போது மேலும் ஒரு நபர் கைதாகியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் கைதான கார்த்திக்கின் நண்பரான கிருஷ்ணகிரியை சேர்ந்த பாலாஜி என்பவர்தான் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சின்னக்கொத்தூர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறார். இவரை தனிப்படை போலீசார் கைது செய்து அரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தாராபுரம் பகுதியில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது. 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை வெள்ளம் புகுந்ததால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளானார்கள். தென்தரை கிராமத்தில் மழைநீர் தெருவில் ஆறு போல் ஓடியது. பலத்த மழையால் தாராபுரம் அரிசி ஆலை அருகே வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்ததில் மூதாட்டி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதேபோல தென்தரை பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் மழை வெள்ளத்தில் சிக்கி பலியானார். மழைக்கு பெண் ஒருவர் உட்பட 2 பேர் பலியான சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. நியூசிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டி இந்திய கேப்டன் தோனி 50வது அரை சதம் அடித்து சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.